ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 2026 குரூப் ஃபோருக்கு வந்து நம்ம எல்லாருமே சரியா எல்லாம் வந்து தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணிருப்போம். அது உண்மை தான். இப்போ நம்ம வந்து அதில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு தமிழ் இருக்குது பார்த்தீங்கல்ல, இந்த தமிழ் பகுதியை வந்து நம்ம எப்படி தான் நம்ம சீக்கிரம் முடிக்கிறது, எங்கேருந்து எப்படி படிக்கிறதுங்கிறது தெரியாமல் நாம் வந்து நிறைய பேர் வந்து தவிச்சுக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா? நம்ம எதை படிக்கிறதுன்னு தெரியலையே, இது அவுட் சோர்ஸுங்கிறாங்களே, அவுட் சோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கே, நம்ம எப்படிரா ஒரு இதை படிக்கிறது அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நாம் வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு என்னன்னா ஒரு கேள்வி ஒன்று இருந்துருக்கும் இல்லையா? இப்போ அந்த கேள்வி வந்து அதுக்கான பதில் வந்து வீடியோ இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க, புரிஞ்சுதுங்களா? நம்ம ஒவ்வொரு இது சொல்ல சொல்ல கரெக்டாக நோட் பண்ணாலும் பண்ணுங்க, காதில் கரெக்டாக கேட்டுக்கோங்க, சரிங்களா? இப்படி பண்ணீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக கொஞ்சம் ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நமக்கு இது வந்து தமிழ் பகுதி சொல்கிறேன், ஜிஎஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு தமிழ் தான் கிட்டத்தட்ட நமக்கு 100 மார்க் இருக்குது. இந்த தமிழ் மட்டும்தான் 100 மார்க்கு. அந்த 100 மார்க்கு நம்ம 100ல் ஒரு 90 பர்சன்டேஜுக்கு மேலே நம்ம வந்துடணும். ஓகேங்களா? 80 70 சொல்லுவாங்க. நம்ம எய்ம் ஒரு 90 வச்சா அபோவ் வச்சாதான் அட்லீஸ்ட் ஒரு 82 85 நம்மளால் நெருங்க முடியும். ஓகேங்களா? எப்பவுமே இலக்க பெருசாக வச்சுக்கலாம், சிறுசா வேணாம். ஓகேங்களா? சரி, இப்போ இலக்கணம் ஃபர்ஸ்ட் அழகு 1 இருக்குல்ல, அழகு 1 25 கேள்வி இருக்கா? அந்த 25 கேள்வியில நாம் அதில் பார்க்க போகிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுன்னு ஒரு மிகப்பெரிய தலைவலி ஒன்று இருக்கு. ஏன் இதை நான் தலைவலின்னு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது புணர்ச்சி விதியை நீங்கள் படிக்கணும். புணர்ச்சி விதியை படித்தா மட்டும்தான் இது வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? புணர்ச்சி விதியும் தெரிஞ்சவங்க பாருங்க, தெரியாதவங்க வந்து நம்ம பேச்சு வழக்கில் இருக்கிறப்ப நம்ம எப்படி இதை சொல்லுவோம், ஓகேங்களா, அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கும் போதும் இப்போ பாருங்க, பிரித்தெழுத்துக்கு வந்து ஒரு லெட்டரை நீங்கள் பிரித்து எழுதுறீங்க அப்படின்னா அது அழுத்தம் தர சொல்லு என்னன்னு பாருங்க. சேர்த்தெழுதுக்கு அதை மாதிரி சேர்த்தெழுது பார்த்தீங்களா, அந்த சேர்த்தெழுதுக்கும் போது அது அதில் அழுத்த தரம் என்ன சொல்லுன்னு பார்த்துட்டு ஆப்ஷன்லாம் அந்த அழுத்தம் தர சொல் இருக்கான்னு பாருங்க. இருந்ததுன்னா நம்ம அழகாக வந்து ஆன்சர் பண்ண முடியும் இந்த பிரித்தெழுது சேர்த்தெழுதுக்கு. இதுக்கு வந்து இந்த இளங்கோவனார் புக்கு இருக்கு பார்த்தீங்களா, இளங்கோவனார் புக்கில் இருக்கிற அத்தனை பிரித்தெழுதும் பார்த்துருங்க. இல்லைன்னா தேவிரா புக்கு இருக்குப்பா, தேவிரா புக்கு, அந்த தேவிரா புக்கில் வந்து உங்களுக்கு இலக்கணம் கொடுத்துருப்பாங்க. அந்த இலக்கணத்தை பிரித்தளவு பார்த்துக்கோங்க, அதுவே போதுமானது தான். சரிங்களா? சரி, அடுத்து இந்த சந்திப்பிழை, அந்த சந்திப்பிழை உங்களுக்கு தெரியும்ல, வல்லினம் மிகுமிடம் மிகாமிடம், அது தெரிஞ்சிட்டீங்கன்னா போதும். ஓல்டு புக்கில், தமிழ் ஓல்டு புக்கில் 9th புக்குன்னு நினைக்கிறேன், அந்த 9th புக்கில் இந்த வல்லினம் மிகு மிகாமிடம் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருப்பாங்க. ஒரே லைனில் முடிச்சிருப்பாங்க. முடிஞ்சால் நீங்கள் நியூ புக்கெல்லாம் படிக்கிறது விட்டுட்டு அந்த ஓல்டு புக்கில் இருக்கிற கண்டென்ட் படிங்க. ஈஸியாக நமக்கு வந்து அந்த சந்திப்பிழை வந்து புரியும். அடுத்து நான் வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், டேரெக்டாக சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த குறிலின் வேறுபட்ட லகர அந்த ஒருமைப்பன்மையாக இதெல்லாம் தெரியும் தானே? இப்போ எப்படின்னா, ஸ்டார்டிங்கில் ஒருமையில் வந்ததுன்னா எண்டு முடியுமோ ஒருமையில் முடியணும், ஸ்டார்டிங்கில் பன்மையில் முடிஞ்சதுன்னா எண்டிங்கில் பன்மையில் முடியணும். அதுதான் இந்த ஒருமைப்பன்மையோட வேறுபாடு. சரிங்களா? இந்த குறிநல் வேறுபாடு, லகர வேறுபாடுலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய கிட்டத்தட்ட ஒவ்வொரு எழுத்துக்கும் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஓகேங்களா? எப்படின்னா நீங்கள் நிறைய அவுட் சோர்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த நகர வேறுபாடுகள், ரகர வேறுபாடுக்கும் லகர வேறுபாடுக்கும் நிறைய இருக்கு. ஸோ நமக்கு என்ன பண்ணணும்னா, டெஸ்ட் பேட்ச் யாராவது ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டெஸ்ட் பேட்சில் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை பார்த்துட்டு வந்து படிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறத படிங்க. ஓகேங்களா? டெஸ்ட் பேட்ச் போட தான் ஒவ்வொரு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். புரிஞ்சிச்சிங்களா? ஒவ்வொரு கொஷினும் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும். மஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி அதை படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்படி தான் அதை கவர் பண்ண முடியும். எடுத்து புக்கை விரிச்சுட்டு 100 பக்கம் இருக்குது அப்படியே மட்டப்பணம் பண்ணோம்னா ஒன்றுமே மண்டையில் ஏறாது. நீங்கள் நமக்கு டெஸ்ட் பேட்ச் போடுறோம், அந்த டெஸ்ட் பேட்ச்லேருந்து கொஷின் சொல்கிறாங்க, அந்த கொஷின் இந்த நம்ம வச்சுக்கிற புக்லேயோ பிடிஎஃப்லையோ இருக்கான்னு பார்க்குறோம். இருந்ததுன்னா அதை அண்டர்லைன் பண்ணி பக்கத்தில் எழுதி வச்சிடுறோம். இப்படி தேடி எழுதும் போது நமக்கு நாம தான் ஒரு விஷயத்தை தேடும் போது நமக்கு வந்து மறக்காது. டேரெக்டாக நாம் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம், இங்கே தான் இருக்குது அப்படின்னு நாம் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். சரிங்களா? ஒவ்வொரு இதுக்கு அப்படி படிங்க. இந்த அயற்சொல் தமிழ் சொல் இருக்குல்ல, இந்த அயற்சொல் தமிழ் சொல்லும் அதே மாதிரி தான். அயற்சொல் தமிழ் சொல்லும் நான் இந்த லகர வேறுபாடு என்ன சொல்லணும் அதே தான் அப்படி படிக்கணும். மீதெல்லாம் தெரியும் தானே? வேர் சொல்ல இருந்தது, வேறு சொல்கிறது வினைமுற்று வினையச்சம், அதெல்லாம் நம்ம பேசிக் 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற ஓகேங்களா இலக்கணம் பகுதி மொத்தமாக படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு இந்த சிலபஸ் வைஸ் போகிறவங்கெல்லாம் விட்டுட்டு 6லேருந்து 12வது வரைக்கும், 6லேருந்து 12வது வரைக்கும் நியூ ஓல்டு போயிருங்க. இலக்கணம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடுங்க. ஏன்னா அரைச்சமாக தானே திருப்பி ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். நியூ ஓல்டு ரெண்டையுமே படிச்சுட்டிங்கன்னா
நமக்கு மேக்ஸிமம் இந்த இதுலேருந்து எல்லாமே கவர் ஆயிடுச்சு. எல்லாமே கவர் ஆயிரும். நமக்கு தெரியாமையே நம்ம கவர் ஆகிட்டு இருக்கும். இந்த டாபிக் நான் படிச்சனா கூட தெரியாது. எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த அழகு ஒன்று இப்படி தான் கவர் பண்ணணும். அதுக்கு சரி இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்கூல் புக்கு கொடுத்துருங்க. ஓகேவா? ஸ்கூல் புக்கு கொடுத்துட்டு அவுட் சோர்ஸுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அவுட் சோர்ஸ் வேணுன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மகிட்ட அவுட் சோர்ஸ் நான் கீழே கொடுக்குறேன். அது வேணாலும் பை பண்ணிக்குவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு எந்த புக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த புக்கு வாங்கிக்கோங்க. சரிங்களா? இப்படி தான் நம்ம வந்து அழகு ஒன்றை கவர் பண்ணுறோம். சொல்லகராதிங்கும் போது இந்த சொல்லகராதியில் பதிச்சுக்கணும். இந்த எதிர்ச்சொல், இந்த எதிர்ச்சொல் வந்து ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குப்பா. சரிங்களா? எப்படின்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியில் ஒரு எதிர்ச்சொல் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எதிர்ச்சொல்லுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? மேலே கீழே வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எல்லாருக்கும் தெரியும் தானே. அந்த தெரியறதுல ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்துக்கு எதிர்ச்சொல் கேட்குறாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல அதோட நேர்ச்சொல் கொடுத்துருப்பாங்க, நேராகிற சொல் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் பியில் அதோட எதிர்ச்சொல் கொடுத்துருப்பாங்க. இதுதான் கான்செப்ட். நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு சொல்லுக்கு எதிர்ச்சொல் கேட்குறாங்கன்னா அதோட நேர்ச்சொல் வந்து ஏ ஆப்ஷன்லேயோ அதோட எதிர்ச்சொல் வந்து பி ஆப்ஷன்லேயும் கொடுத்துருப்பாங்க. இந்த இது மாறவே மாறாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து நீங்கள் பாருங்கள். சரிங்களா? அடுத்து இந்த ஒரு சொல் ஒரு மொழி, இந்த ஓரல் ஒரு மொழி, அப்புறம் ஒரு பொருள் தரும் பல சொல்லு, இருபொருள் தரும் பல சொல்லு, அப்புறம் சொல்லும் பொருளும் இது சொல்லு 6-12 புக்கு படிச்சிங்கன்னா போதும். ஒரு சொல்லுக்கு இல்லைன்னா வேறு சொல்ல இருதல் எல்லாமே இதுதான். ஒரு பொருள் உங்களுக்கு கவர் ஆயிரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஓரல் தொருமொழி படிக்கும்போது இந்த அதில் எதுன்னு வருதுன்னு ஆடு வந்ததுன்னா அந்த ஆடு மாடு வந்து இந்த ஒரு சொல் பட சொல்லி இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து அதே ஆடு மாடு வந்து இருசொல் பட சொல்லி இருக்கான்னு பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு விஷயத்துக்கு அப்போ ஆடுக்கு ஓடு திருமொழிக்கு இந்த வருது, இந்த ஒரு சொல் பட சொல்லுக்கு இந்த இது வருது, இருதொலும் பட சொல்லுக்கு அந்த இது வருது. நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுதுங்களா? இப்படி தான் வந்து தமிழ் கவர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க. ஸ்கூல் புக் ஒருத்தவங்க அந்த 42 இருக்கா, 42 படித்தோடனே இந்த 42க்கும் வேற என்ன அவுட் சோர்ஸ் கொடுத்துருக்கான் புக்கில்னா வேற எதாவது புக்லேயே ஆகட்டும், வேற எதாவது பிடிஎஃப்லேயே ஆகட்டும், இந்த 42க்கு அந்த 42 இருக்கிறத ஃபஸ்ட்டு அவுட் சோர்ஸ் முடிங்க. இந்த 42க்கும் அவுட் சோர்ஸ் படிக்கணும். ஓகேவா? நான் ஒருத்தர் வந்து நமக்கு வந்து இதில் வச்சுட்டு போவாங்க, பொறுத்தவர்கள் வைப்பாங்க, தனியாக கேட்டு போவாங்க, இல்லை பொருந்தாதுன்னு கேட்பாங்க. அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன். இந்த ஒரு பொருட்பணம்லாம் தெரியுமில்ல, உயர்ந்தோங்கி, உயர்னாலும் மேலே தான், ஓங்கினாலும் மேலே தான், அந்த மாதிரி ஒரு பொருட்பணமொழி. அந்த ஃபஸ்ட்டு இந்த இலக்கணத்தை கான்செப்டோட தெரிஞ்சால் மட்டும்தான் நாம் வந்து இதில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். மனப்பாடம் வந்து பண்ணுறீங்கன்னா போச்சு. ஓகேவா? மீதெல்லாம் இதெல்லாம் ஈஸி தான். அந்த கூடிட்டு இதில் சரியான இடத்த தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கிற கூடத்தொடர் படிக்கணும். அதுவும் இல்லாமல் அவங்களே கேட்டாலும் நாம் அதை வந்து ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து தெரியணும். புரிஞ்சுதுங்களா? இந்த மருவு பெயர்லாம் ஈஸி தான். மருவு பெயர் வந்து கிட்டத்தட்ட கம்மியாக தான் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் படித்தா போது. இந்த அது இந்த பேச்சொலுக்கு எழுத்துவலுக்கு அதெல்லாம் நமக்கு டேரக்டாக சொல்லி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? எந்த லெட்ரு ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கோ அதுதான் வந்து எழுத்து வழக்கு. ஸ்பெல்லிங் கரெக்டாக இருந்ததுன்னா எழுத்து வழக்கு, ஸ்பெல்லிங் வந்து நம்ம பேச்சு இருந்தால் பேச்சு வழக்கு. ஓகேவா? அடுத்து இந்த ஆனால் ஆகையால் அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ எப்படின்னா ஒரு நோட்டு போட்டுக்கிறீங்க, நோட்டு போட்டு அந்த ஆகையாளுங்கிறது எதுக்கு வரும், இந்த ஏனில் எதுக்கு வரும், அதனால் எதுக்கு வரும், அது போல எதுக்கு வரும், அது போலன்னா அவன் படித்தான்ல நீ அவனை மாதிரியே படி, அது போல நீ அவன் மாதிரியே படிடா. அப்போது அந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு எந்தெந்த சென்டருக்கு யூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? மறுபடியும் பாருங்கள், பலபொருள் ஒரு சொல்ல எல்லாமே வருது. அதை நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா லகரக வேறுபாடு சரி, இந்த ஒரு மொழி, ஒரு பொழுது பட சொல்லு, பலபொழுது ஒரு சொல்லு, இருபொழுது பட சொல்லு, எல்லாமே ஒரே இதுதான். எல்லாமே ஒவ்வொருத்தருக்கு பொருள் தானே காமிக்குது, ஒவ்வொன்றுக்கும் வெளிப்பேர் தானே காமிக்குது. அப்போ எல்லாமே ஒரே இதில் தான் அடங்குது. நம்ம அதை தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து இது அதே மாதிரி ஸ்கூல் புக்கு ப்ளஸ்ஸு வேறு எந்த புக்காகட்டும் படிங்க, எந்த பிடிஎஃப் கிடைச்சாலும் படிங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த மரபு தமிழ் வந்து நம்ம அது வந்து எப்படின்னா இந்த தமிழ் விட்டு அகாடமியில் அதுக்கு வந்து ஒரு தனியாக புக்கே இருக்குப்பா. அந்த புக்கை நீங்கள் பார்த்துட்டீங்க, மரபு தமிழில் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? எப்படி ஆன்சர் பண்ணலாம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வேணும்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்னா பார்த்துக்கோங்க. அடுத்து கலைச்சொல். இந்த கலைச்சொல் என்ன பண்ணுறது, நான் இத்தனை இருக்குது அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், 23 லட்சம் கலைச்சொல் இருக்குது. இப்போ வரைக்கும் 23 லட்சம் கலைச்சொல் இருக்குது. கிட்டத்தட்ட 16 டிபார்ட்மெண்ட் இருக்குது.
அந்த 16 டிபார்ட்மெண்ட் இருக்கிறத படித்தா மட்டும்தான் இந்த 10 கொஷினில் ஆன்சர் பண்ண முடியும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது தப்பு. ஸ்கூல் புக்கில் இருக்கிற இப்போ படிச்சிட்டிங்கன்னா 5 கொஷின் ஆன்சர் பண்ணலாம். அவுட் சோர்ஸ் படித்தா 5 கொஷின் ஆன்சர் பண்ணலாம். புரிஞ்சுதுங்களா? அதை பார்த்துக்கோங்க. அடுத்து எளிய மொழிபெயர்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தான். அது 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கிற அந்த பழமொழி எங்கெங்கே இன்னொன்று வருது, இங்கிலீஷ் வருது, அதை படிக்கணும். இன்னொரு விஷயம், நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, உரைநடையே படிக்காமல் போகிறீங்க. உரைநடை படிக்கணும். ஏன் அப்படின்னா அவன் நினச்சாங்கன்னா அந்த அது போல் அயனில் இருக்குல்ல, உரைநடை எது ஒரு பக்கம் அது போல் ஆணையில் வருதுன்னா தூக்கி எடுத்து வைக்க முடியும். அதில் வந்து நிறுத்தக்குறியிலேருந்து எடுத்து வைக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டு இதில் எது பொருந்தாதுன்னு கேட்க முடியும். அதனால் உரைநடையும் ஜஸ்ட் ரீட் விட்டுட்டு போங்க. ஓகேவா? அடுத்து இதுக்கு மட்டும்தான் அவுட் சோர்ஸ் கிடையாது. இந்த 7வது டாபிக் இருக்குல்ல, இதுக்கு மட்டும் நமக்கு என்ன கிடையாது, அவுட் சோர்ஸ் கிடையாது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு தெளிவான வேட்டு ஸ்டடி ரெடி பண்ணிக்கோங்க. 6லேருந்து 12 நியூ ஓல்டு மொத்தத்தையும் ஒவ்வொரு இது தெளிவாக படித்து வச்சிட்டிங்கனாவே வேலை முடிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ நமக்கு தேவை என்னென்னா சிலபஸை ஜெராக்ஸை போட்டணும் 1, 2வது வேட்டு ஸ்டடி கையில் இருக்கணும் 2, 3வது உங்கள்கிட்ட புக்கு கரெக்டாக இருக்கணும் 3வது. சரி, 4வது அடுத்து அவுட் சோர்ஸுக்கு வந்து தெளிவானது ஒன்று இருக்கணும். தெளிவானது அப்படின்னா ஒரு தொழில்மொழி படிக்கிறீங்கன்னா அது எல்லாமே கவர் ஆயிடுச்சா அந்த மாதிரி ஒரு இது இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? அடுத்து இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த 7வதுக்கு அவுட் சோர்ஸ் போகணும்னு. தயவு செஞ்சு 7வதுக்கு அவுட் சோர்ஸ் போகாதீங்க. 7வது டாபிக் அவுட் சோர்ஸ் போக தேவையில்லை. ஸ்கூல் புக்கில் இருக்கிற மட்டும் படித்தா போதும். அதுவும் 15 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 15 கொஸ்டினில் கிட்டத்தட்ட 15மே டேரெக்டாக அடிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 15மே ஆன்சர் கரெக்டாக பண்ணணும். ஸ்கூல் புக்கு தானே, மிஸ் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கவர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு ஸ்கூல் புக் படிக்கவே அவுட் சோர்ஸ் அப்புறம் பார்த்துலாம் நினைக்காம, இப்போது சேர்த்துறதுக்கு படிச்சுட்டேன், ஸ்கூல் புக் படிச்சுட்டேன், உடனே அவுட் சோர்ஸ் இருக்குது எடுத்து படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அவுட் சோர்ஸை தனியாக நான் படிக்க போகிறேன், ஸ்கூல் புக் படித்து முடிச்சுட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு நான் படிச்சுக்கிறேன் அப்படி இருக்கக்கூடாது. மொத்தமாக அந்த மாதிரி கவர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் அது வந்து ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கான்செப்டோடு படிச்சிங்கன்னா எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு நம்புறேன். ஏன்னா எப்படி கவர் பண்ண தெரியாமல் இருந்திருப்பீங்க தெரியுமா? டெஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதில் இருக்கிறத தெளிவாக படிங்க. அது தெரியலையா ஃபஸ்ட்டு கொஸ்டினில் எழுதி வைங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து முகில்னா என்ன தெரியும், மேகம் தெரியும். இப்போ மேகம்ங்கிறதுக்கு வந்து பொருந்தாதது என்னன்னு கேட்டிருப்பான்ல. மேகம்னா என்ன, மேகத்துக்கு பொருந்தாது என்ன, கொண்டல். அப்போ ஒவ்வொரு இது நிறைய கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷனில் மேகத்துக்கு இப்போ பொருந்தாது என்ன அப்படின்ட்டு ஒன்று தான் பொருந்தாமல் இருக்கும். இந்த பொருந்தாமல் இருக்கிறது வேற எந்த இதுக்கு வரும் அதை எழுதி வைங்க. அதை வந்து உங்கள் கொஸ்டின் பேப்பர்லேயே ஆகட்டும், பிடிஎஃப் கொடுத்தாங்கன்னா அந்த பிடிஎஃப்லேயே ஆகட்டும் எழுதி வைங்க. அப்போனா இந்த 4வது ஆப்ஷன் வந்து மேகத்துக்கு கிடையாது, அப்போ இந்த 4வது ஆப்ஷன் வந்து இந்த விஷயத்துக்கு வருதுங்க எழுதி வச்சுட்டிங்கனாவே நமக்கு ஒரு கொஸ்டினில் கிட்டத்தட்ட 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைத்து விடும். 4 கொஸ்டின் படித்த மாதிரி. இப்படி ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக நம்ம வந்து பாஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இனிமேல் நம்ம சேனல் வந்து ரெகுலராக இந்த மாதிரி டிப்ஸ் ஆகட்டும் ப்ளஸ் இந்த கிளாஸ் மாதிரி இந்த தமிழுக்கு இருக்குது பார்த்தீங்களா வரப்போகுது. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.